அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஜிடி கான்செப்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கொடுத்துருந்தேன். ஆப்டிடியூட்லேருந்து உளவியலேருந்து கொடுத்துருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்கள், குறிகள் மற்றும் குறியீடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான அந்த ஆன்சர் கேஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 25 சம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த 25 சமூகமான விளக்கத்துடன் கூடிய அந்த விடை குறிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய மதிப்பெண்களை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ முதல் கணக்கு பார்த்திங்க அப்படின்னா 36 × 8 + 4 / 6 + 2 - 3 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குறியீடுகள் நீங்கள் மாற்றி அமைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43 அப்படிங்கிற ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ போர்டு மாஸ் விதிப்படி முதல்ல வகுத்தலையும், அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டல், அடுத்து கழித்து இந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ முதல்ல இதை வகுத்தல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 8 பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். அடுத்து 6 2 பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 36 - 2 + 3 +3 பெருக்கல் 3 இருக்கும். அடுத்து பெருக்கல் பண்ண போகிறீங்க. 3 9 அப்படிங்கிற ஆன்சராக கிடைக்கும். அடுத்து 36 - 2 + 9 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் 36 - 2 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் முதல்ல ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ -2 + 9 இப்படி இருக்கும் பட்சத்தில் இதனுடைய அடையாளம் மைனஸ், இதோட அடையாளம் ப்ளஸ் அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது என்றைக்குனாலும் சரி இந்த மாதிரி மைனஸ் அடையாளம் இருந்தால் நீங்கள் வந்து கழிக்கத்தான் செய்யணும். ஸோ 19 2 கழிச்சிங்கனாலும் ஓகே தான். இல்லை இந்த 9ஐயும் இந்த 36 நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ 36 9 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 கிடைக்கும். -2 அப்படிங்கிறது லாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா 45 - 2 43 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் முதல் கணக்குக்கு. அடுத்த கணக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட் கணக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 இருக்கக்கூடிய 43 தான் என்னது ஆன்சர். அடுத்து 8P 36M 6Q 6M 2L 3 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆங்கில எழுத்துக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா 8 + 36 / 6 - 6 / 2 × 3 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சமன்பாடு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல வகுத்தல் பண்ண போகிறீங்க. 36 / 6 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கு இல்லையா? ஸோ 6 / 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு -3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8 + 6 - 3 × 3ங்கிறது கிடைக்கும். ஸோ 8 + 6 - 9 14 - 9 5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சமம் பார்த்திங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது ஆன்சர். ரெண்டாவது கணக்கு. மூணாவது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா M × L / P + J. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது எம்முக்கு பார்த்தீங்கன்னா 24, எல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 / 6, பிக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8ம், பிக்கு பார்த்திங்கன்னா 6 கொடுத்துருப்பாங்க, ஜேக்கு பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பெருக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 8 / 6 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வகுப்படாத அப்படியே வச்சுருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். எப்படி இந்த 6ஐயும் இந்த 24ஐயும் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. 1 6 4 6 24. ஸோ 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 4 × 8 + 4. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் பண்ணணும். 4 × 8 32 கிடைக்கும். +4 இருக்கும். ஸோ 32 + 4 பார்த்தீங்கன்னா 36 அப்படிங்கிறது ஆன்சராக நமக்கு கிடைக்கும். ஸோ மூன்றாவது கணக்குக்கு 36 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர். நான்காவது கணக்கு 16R 12P 49S LQ 9 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் நீங்கள் வந்து இந்த லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா குறியீடுகளை போட்டிங்க அப்படின்னா 16 × 12 + 49 / 7 - 9 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ முதல்ல போர்ட் மாஸ் படி வகுத்தல் பண்ண போகிறீங்க. 49 / 7 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 7 7 49. ஸோ 7 அப்படிங்கிறது கிடைக்கும். அதை அங்கே போட்டிருப்பாங்க 7. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 × 2 + 7 - 9 அடுத்து பெருக்கலை பண்ணணும். 16 × 12 போட்டிங்கன்னா 192 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். +7 - 9. ஸோ 192ஐயும் +7ஐயும் கூட்டிங்கன்னா 199. லாஸ்ட்டாக அதில் 9 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 190 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ நான்காவது கணக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 190. அடுத்து ஐந்தாவது சமக்கு பார்க்கலாமா? 16 × 20 + 5 / 2 இதை அப்படி டைரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ முதல்ல வகுத்தல் பண்ண போகிறீங்க. 5/2 பார்த்திங்க அப்படின்னா வகுப்படாது. வெயிட் இல்லை இது இடமாற்றம் பண்ணணும். ஓகேவா? ஸோ 5ஐயும் 20ஐயும் பார்த்திங்க அப்படின்னா இடமாற்றம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இடமாற்றம் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 16 × 5 + 20 / 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 20 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 10 அப்படிங்கிற ஆன்சராக கிடைக்கும். ஸோ 16 × 5 + 10 அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 16 × 5 பார்த்தீங்கன்னா 80 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட்டாக 10 இருக்கும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 80 + 10 90 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஐந்தாவது சமுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 90. அடுத்து இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா? இப்போ 5 + 3 × 8 - 12 / 4 இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வகுத்தலையும் மற்றும் மைனஸையும் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் இடமாற்றம் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இடமாற்றம் பண்ணிங்க அப்படின்னா 5 + 3 × 8 / 12 அதாவது வகுத்தில் இடமாற்றம் போது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 8/12 அப்படிங்கிறத போட்டாங்க. -4 அப்படிங்கிறத போட்டாங்க. இப்போது இந்த 3ஐயும் இந்த 12ஐயும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4 12 வரும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை முதல்ல பார்த்திங்கன்னா இது கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 கேன்சல், 4 8 முன்னாங்க 12 கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 5 + 2 -4. அடுத்து பண்ண வேண்டியது ப்ளஸ் பண்ணணும். ஸோ 5 + 2 பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து -4 இருக்கும். 7 4 போச்சுன்னா 3 அப்படிங்கிறது கிடைக்கும். 6வது சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 3. அடுத்து 7வது சம் 8 - 4 / 6, 6 × 4 / 8, 24 டிவைடட் பை 8 = 3 3 வரும். ஓகேவா, ஸோ எல்லாமே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அப்படி ஆன்சர் கிடைக்கும். சொல்ல புரியுதாப்பா? அடுத்து 8வது சம் 8 + 2 / 1 -6 × 4. ஸோ இதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இடமாற்றம் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மாற்றி எழுதினீங்கன்னா 8 / 2 - 1 × 6 + 4 அப்படி கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸி தான். நான் வந்து ஆன்சர் மட்டும் குயிக்காக சொல்கிறேன். ஓகேவா, அடுத்து 100 லாம்டா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 100 காமா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காமா லாம்டா பீட்டா. ஓகேவா, ஆல்ஃபா அடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கெலாம் அந்த ஆல்ஃபா பீட்டா காமாக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100 / 20 × 20 -15 + 5. நீங்கள் போர்ட் மாஸ் படி போனால் முதல்ல வகுக்கணும். ஸோ 100 20ஆல் வகுத்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மிச்சம் இருக்குது × 20 -15 5. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 5 × 20 100 கிடைக்கும். ஸோ மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா 100 - 15 + 5, 105ல் 15 கழிச்சிங்க அப்படின்னா 90 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ 9வது சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 90. அடுத்து 10வது சம்முக்கு ஆன்சர் பார்க்கலாமா? 10 × 5 / 3 -2 + 3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கட்டண முறையில் அந்த குறியீடுகளை போட்டிங்க அப்படின்னா 10 / 5 + 3 × 2 -3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் இதை சுருக்குனீங்க அப்படின்னா 10 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 + 3 + 2 × -3 கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் சுருக்குனீங்க அப்படின்னா 2 + 6 -3 8 -3 கிடைக்கும். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது இந்த சம்முக்கு வந்திருக்கும். அடுத்து 11வது சம் பார்க்கலாமா? 100 - 2 + 60 / 4 இது மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரூட் எடுத்துப்பாங்க. ஓகே, நம்ம ஊருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூட். ஓகேவா, ஸோ 100 × 2 எவ்வளவு? -60 + 4. குறியீடுகளை மாற்றணும். ஸோ குறியீடுகளை மாற்றி போட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 - 60 கிடைக்கும். அதை நீங்கள் சுருக்குனீங்க 140 + 4 கிடைக்கும். அதை நீங்கள் சுருக்க 144 கிடைக்கும். ஸோ 144 ரூட் எடுத்தீங்கன்னா 12 × 12 தான் பார்த்திங்கன்னா 144. ஸோ 12 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆன்சராக வரும். எதுக்கு? 11வது சம்முக்கு. அடுத்து 12வது சம்முக்கு அந்த இதுக்கு வந்து ரூட் அர்த்தம். ஓகேவா, அந்த மாதிரி போட்டது அதுக்கு அர்த்தம் ரூட்டுன்னு அர்த்தம். ஸோ 225 × 15 - 10 இந்த ஒரு நம்பர் தான் போட்டிருக்காங்க. ஸோ 225க்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இல்லை 15 கூட எடுத்துக்கலாம். 15 × 15 எவ்வளவு? 225. ஸோ 15/15 × 10 வரும். / 15 எவ்வளவு? 1 ஆயிரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. எத்தனாவது? 12வது கணக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. அடுத்து 10 + 10 - 10 × 10 வகுத்தல் 10 இந்த மாதிரி கொடுத்துருங்க இல்லையா? ஸோ அடுத்து நீங்கள் குறியீடுகளை மாற்றுங்க அப்படின்னா 10 - 10 × 10 வகுத்தல் 10 + 10 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டோட்டலாக இதை நீங்கள் சுருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 10 அப்படிங்கிறது கிடைக்கும். 13வது ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 10. 14வது கணக்கு பார்க்கலாமா? 30 × 5 + 2 வகுத்தல் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ நீங்கள் சுருக்கி மல்டிப்ளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 14வது சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4. அடுத்து 15வது சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 10 × 2 -4 வகுத்தல் 6 + 1 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ டோட்டல் ரூட் எடுக்கணும். இதை நீங்கள் சுருக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 25 அப்படிங்கிறது வரும். ஸோ 25க்கு ரூட் என்னது? 5. ஸோ 15வது கணக்குக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 5. அடுத்து 16வது கணக்கு 18 × 6 - 5 = 3. இது பார்த்திங்கன்னா குறியீடு மாற்ற சொல்லியிருப்பாங்க. குறியீடு மாற்றினா என்ன வரும்? 18 / 6 + 5 - 3 அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் சுருக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நான் வேகமாக சொல்கிறேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி போடுங்க அப்படின்னு உட்காந்து வீட்டில் உட்காந்து பாருங்கள். ஓகேவா, வீடியோ மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பிடிஎஃப் தான் எதிர்பார்க்கிங்க. அதனால் வீடியோவில் வந்து ஆன்சர் மட்டும் குயிக்காக சொல்கிறேன். பார்க்கவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்த பார்க்காதவங்க என்னது கொஞ்சம் வெயிட் பண்ணி பிடிஎஃபாக போடுவேன் டெலிகிராமில். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய அந்த ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கோங்க. 17வது சம்முக்கு ஆன்சர் பார்க்கலாமா? 52 = 12 × 8 வகுத்தல் 6 - 5. இதை நீங்கள் சுருக்கணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, 17வது சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 35. 18வது சம்முக்கு ஆன்சர் பார்க்கலாமா? 16 × 10 - 6 = 1 - 8. இது நீங்கள் சுருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். அடுத்து 19வது சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 18 × 6 என்பது =3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா என்னது? 18/6 அப்படிங்கிறது வரும். 2 பக்கமும் சேம் ஆயிரும். ஓகேவா, பெருக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சராக வரும். ஸோ 19வது சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 3. அடுத்து
அதாவது அந்த கட்டம் கொடுத்துருப்பாங்களே, ஒரு கட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்களே, அதை கொடுத்து ஸோ அதை பேஸ் பண்ணி வரும். 19 சம்மில் நிறைய இருக்கும், அந்த கட்டமாக இருக்கும் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் கொடுத்தோன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 20 சமுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டத்துக்குலாம் அந்த அதாவது ரவுண்டுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 5, அந்த அடுத்திருக்க படத்துக்கு பார்த்திங்கன்னா 6ம், கட்டுற சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 3ம், முக்கோணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 7ம், அடுத்திருக்கக்கூடிய சாஸ்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 1ம் ஆன்சராக வரும். ஸோ 5, 6, 3, 7, 1 இதுதான் பார்த்திங்கன்னா 20ஆம் சமுக்கு ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 21, 35, 67, 1 இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா அதே படம் தான். ஓகேவா, சேம் படம். கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 3ம், ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா 5ம், அடுத்த படத்துக்கு பார்த்திங்கன்னா 6ம், அடுத்த படத்துக்கு பார்த்திங்கன்னா 7ம், அடுத்த படத்துக்கு பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். 22ஆம் சமுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? அதுக்கு இந்த நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா 7, 6, 6, 5, 1, 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கான குறியீடு பார்த்திங்க அப்படின்னா முக்கோணம். இந்த மாதிரி ஒரு 6 படங்கள் வரும், அதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து 23ஆவது கணக்கு ஆன்சர் பார்க்கலாமா? 40 + 30 - 50 அதெல்லாம் பண்ணிங்கன்னா 20 கிடைக்கும். 70 - 50 பார்த்திங்கன்னா 20. ஸோ லாஸ்ட்டாக 20 வரும். ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் இதை நீங்கள் இந்த சிம்பிளை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 24ஆவது சமுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? P + Q + P + R மைனஸ் P × Q வகுத்தல் P + Q + R ஈக்குவல் அந்த குறியீடெல்லாம் மாற்றினா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஓகே, என்ன ஆர்டர் கிடைக்கும்? P - Q மைனஸ் P - R ப்ளஸ் Q / Q P / Q பெருக்கல் P - Q - R அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 25ஆம் சமுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 4 / 3 = 4/3. ஓகே, அதாவது அந்த அடையாளங்கள் கரெக்டாக போடணும். அந்த படத்துக்கு இந்த படத்தை அதாவது இந்த படத்துக்கு இந்த சிம்பிளை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா சிறியது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 4/-3 இதான் பார்த்திங்கன்னா இருக்கையில் மிக சிறியது. ஓகேவா, ஸோ 25 சமுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. நிறைய பேர் வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் குயிக்காக சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன். ஸோ வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஆன்சரை நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்து பண்ணாலும் ஓகே தான். மேக்ஸிமம் வந்து உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட் பண்ண பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணலை. ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்போ தெரியுமா? ஜிடி கான்செப்ட்டில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய் உட்காந்துருக்கும்போது நான் கொடுத்த சம்பளம் வரும். அப்போ தான் தெரியும் ஒருங்க வீடியோ பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல. ஓகேவா, ஸோ நன்றி, வணக்கம். இது மாதிரி இப்போ நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜிகே கொஸ்டினும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கும் கிளாஸ் போயிட்டுருக்குது, ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்ருக்கிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் கொடுத்துருக்கிறேன், 3ஆவது டெஸ்ட் பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலைக்கு போகணும் அப்படின்னா கட்டாயம் என்னது நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுறதை மட்டும் தான் வேலைக்கு போக முடியும். ஓகேவா, ஏதோ சொல்கிறான் கேட்குறான் அப்படின்னு இருந்தீங்கன்னா கட்டாயம் வேலைக்கு போக முடியாது. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.